வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்வெட் ஃப்ளேம்ஸ். மென்மையான உணர்வுகளும் சுட்டெரிக்கும் ஆசைகளும் சங்கமிக்கும் ஒரு காதல் பயணம். இன்று நாம் கேட்கப் போகும் கதை ஆசையின் தீ. அத்தியாயம் 10. உடைந்த விதிகள். உயிரை தீண்டும் ஸ்பரிசம். அந்த கருப்பு நிற உரையிலிருந்து நழுவி தரையில் விழுந்த புகைப்படத்தை பார்த்த தாராவின் முகம் மரத்துப் போனது. அவளது இரத்தம் உறைந்து உடல் பயங்கரமாக நடுங்கத் தொடங்கியது. அது ஒரு பழைய புகைப்படம். அதில் கார்த்திக் ஒரு பெண்ணை மிக ஆழமாக, ஆக்ரோஷமாக முத்தமிட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் அந்த பெண்ணின் முகம் தெரியாதபடி அந்த புகைப்படம் பாதியாக எரிக்கப்பட்டிருந்தது. அந்த படத்தின் பின்புறம் அடர்ந்த சிவப்பு நிற மையால் இரத்தத்தைப் போலவே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. நீ அனுபவிக்கும் அவனது ஒவ்வொரு ஸ்பரிசமும் எனக்கு சொந்தமானது. உன் கணவனின் உதடுகள் இரத்தத்தின் ருசியை மீண்டும் ருசிக்கப் போகிறது. நீதான் அடுத்த பலி, அனன்யா. தாராவின் தொண்டையிலிருந்து ஒரு மெல்லிய அலறல் வெளிவந்தது. அவளது கால்கள் பலமிழந்து அவள் தரையில் சரியப்போன அந்த நொடி, தாரா என்று வெறித்தனமாக கத்தியபடி பாய்ந்து வந்த கார்த்திக் அவள் கீழே விழுவதற்குள் தன் இரும்பு கரங்களால் அவளை தாங்கி பிடித்தான். தரையில் கிடந்த அந்த புகைப்படத்தை அவன் பார்த்தான். அவனது கண்கள் கோபத்தில் சிவந்தன. தனது கடந்த காலத்தின் இருள் இப்போது தன் கண்முன்னே தாராவை அச்சுறுத்துவதைக் கண்டு அவனது நெஞ்சம் கொதித்தது. தன் காலால் அந்த புகைப்படத்தை எட்டி உதைத்தான். நான் செத்துருவேனா கார்த்திக்? யார் அவ? தாரா மூச்சுவிடச் சிரமப்பட்டபடி அவனது சட்டையை மிக இறுக்கமாக பற்றி கொண்டு அழுதாள். அவளது நடுக்கம் அவனது உடலிலும் பரவியது. கார்த்திக் தான் கொண்டு வந்த அந்த 11வது விதியை, எல்லைகளை தாண்டக்கூடாது என்பதை சுக்குநூறாக உடைத்தான். ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அவளை அப்படியே தன் 2 கைகளிலும் அள்ளி தூக்கினான். அவளது தலை அவனது பரந்த மார்பில் தஞ்சம் புகுந்தது. அவனது இதயம் வழக்கத்தை விட வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. அந்த துடிப்பின் சத்தமே தாராவுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. அவளை தூக்கிக் கொண்டு தெற்கு பகுதியிலிருந்து அவளது படுக்கை அறையை நோக்கி வேகமாக நடந்தான். அறையின் கதவை தன் காலால் உதைத்து திறந்தவன் அவளை மிக மெதுவாக பஞ்சு மெத்தையின் மீது கிடத்தினான். அவன் விலகிச் செல்ல முயன்றான். ஆனால் தாராவின் 2 கைகளும் அவனது சட்டையின் காலரை விடாமல் இறுக்கமாக பிடித்திருந்தன. என்னை விட்டு போகாதீங்க ப்ளீஸ். அவளது குரல் உடைந்து ஒரு கெஞ்சலாக வெளிவந்தது. அவள் இழுத்த இழுப்புக்கு ஈடு கொடுக்க முடியாமல் கார்த்திக் அவளது உடலின் மீது சரிந்தான். இப்போது கார்த்திக்கின் முகம் தாராவின் முகத்திற்கு மிக அருகில், வெறும் சில மில்லிமீட்டர் இடைவெளியில் இருந்தது. அவனது முழு பாரமும் அவள் மீது விழாமல் இருக்க தன் 2 கைகளையும் அவளுக்கு இருபுறமும் ஊன்றி அவளை ஒரு சிறைக்குள் அடைத்திருந்தான். தாரா இன்னும் அழுது கொண்டிருந்தாள். அவளது கண்களில் வழிந்த கண்ணீர் அவளது காதுகளோரம் சென்றது. அந்த மெல்லிய விளக்கொளியில் அவளது வெண்ணிற பருத்திச் சேலையும், பயத்தில் ஏறி இறங்கும் அவளது மார்பும், கண்ணீரில் நனைந்த அவளது ரோஜா நிற இதழ்களும் கார்த்திக்கின் உள்ளே இருந்த பல வருட கட்டுப்பாட்டை, பலமான அணைக்கட்டுகளை உடைத்து எறிந்தன. ஷ், அழாத, நான் இருக்க, உனக்கு எதுவும் ஆகவிட மாட்டேன் என்று கிசுகிசுத்தபடியே தன் கட்டை விரலால் அவளது கன்னத்தில் வழிந்த கண்ணீரை மிக மென்மையாக துடைத்தான். அவனது அந்த ஒற்றை தீண்டல் தாராவின் உடலெங்கும் 1000 வாட்ஸ் மின்சாரத்தை பாய்ச்சியது. பயம் விலகி அங்கே ஒரு அக்னி பிழம்பு எரியத் தொடங்கியது. அவனது கைகள் அவனது சட்டை காலரிலிருந்து மெல்ல நழுவி அவனது அடர்ந்த கூந்தலுக்குள் புகுந்து வருடின. அவளுக்கு உங்களை தரமாட்டேன் கார்த்திக், நீங்கள் எனக்கு மட்டும்தான் என்று தாரா உணர்ச்சி பெருக்கில் முணுமுணுத்தாள். அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் காமத்தீக்கு நெய்யை ஊற்றின. தாரா என்று கரகரத்த குரலில் அழைத்தவன் இனிமேலும் தன்னால் எதையும் அடக்க முடியாது என்பதை உணர்ந்தான். அவனது முகம் மேலும் குனிந்தது. அவனது சூடான இதழ்கள் தாராவின் இதழ்களின் மீது மென்மையாக பதிந்தன. 8வது அத்தியாயத்தில் இருளில் நடந்த அந்த முத்தம் ஒரு ஆக்ரோஷமான போர் என்றால், இந்த முத்தம் ஆழமான காதலின், அடக்க முடியாத காமத்தின் வெளிப்பாடு. அவனது உதடுகள் அவளது உதடுகளை சுவைக்கத் தொடங்கின. மெதுவாக தொடங்கிய அந்த முத்தம் சில நொடிகளிலேயே
வெறித்தனமாக மாறியது. தாராவின் உதடுகள் அவனுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தன. அவனது நாக்கு அவளது வாய்க்குள் நுழைந்து அவளது தேனை முழுமையாக சுவைத்தது. இருவரின் மூச்சுக்காற்றும் ஒன்றோடொன்று கலந்து அந்த அறையின் வெப்பநிலையை பல மடங்கு உயர்த்தியது. தாராவின் தொண்டையிலிருந்து ஒரு காம முனகல் வெளிவந்தது. அவளது உடல் அவனது தீண்டலில் ஒரு வில்லாக வளைந்தது. கார்த்திக்கின் கைகள் இப்போது சும்மா இருக்கவில்லை. அவளது இடுப்பைச் சுற்றியிருந்த அந்த பருத்திச் சேலையின் மடிப்புகளை அவனது விரல்கள் ஆக்ரோஷமாக களைத்தன. அவளது மென்மையான பால் நிற இடையை வேஸ்ட் அவனது பெரிய கரடுமுரடான கைகள் நேரடியாக தீண்டின. தாராவுக்கு மூச்சு முட்டியது. அவனது விரல்களின் அழுத்தம் அவளது சருமத்தில் தீயாக பதிந்தது. அவனது முத்தம் அவளது இதழ்களிலிருந்து மெல்ல கீழே இறங்கியது. அவளது தாடை, கழுத்து மற்றும் அவளது கழுத்தெலும்பின் கல்லார்போன் வளைவுகளில் அவனது உதடுகள் ஈரமாக பதிந்து ஆழமான முத்தங்களை விதைத்தன. கார்த்திக் என்று அவள் தவிப்போடு அவனது பெயரை உச்சரித்தாள். அவளது நகங்கள் அவனது சட்டையை கிழிக்கும் அளவுக்கு அவனது பரந்த முதுகை கீறின. அவளது அந்த தவிப்பு அவனை இன்னும் மிருகமாக்கியது. அவனது கைகள் அவளது இடையிலிருந்து மேலே நகர்ந்து அவளது ரவிக்கையின் கொக்கிகளை தேடின. அவனது விரல்கள் படும் இடமெல்லாம் தாராவுக்கு நெருப்பாய்ச் சுட்டது. அவளது முழு உலகமும் இப்போது கார்த்திக்கின் ஸ்பரிசத்தில் மட்டுமே சுருங்கிப் போயிருந்தது. அவன் அவளது கழுத்தின் ஓரத்தில் ஆழமாக கடித்து முத்தமிட்ட அந்த நொடி, தாரா உச்சக்கட்ட சுகத்தில் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்த அந்த பனிப்போர் முற்றிலும் உருகி ஆசையின் தீ பெருநெருப்பாய் எரியத் தொடங்கியது. தாரா அவனுக்கு முழுமையாகச் சரணடைய தயாராகிவிட்டாள். ஆனால் அவனது விரல்கள் அவளது உடையின் முதல் கொக்கியை திறந்த அந்த வினாடி கார்த்திக்கின் மூளைக்குள் அனன்யாவின் அந்த எச்சரிக்கை வார்த்தைகள் இடியாக ஒலித்தன. நீ அனுபவிக்கும் அவனது ஸ்பரிசம் எனக்குச் சொந்தமானது. சட்டென ஒரு பெரிய மின்சாரம் தாக்கியது போல உறைந்து போனான் கார்த்திக். அவனது கைகள் அப்படியே நின்றன. அவனது உதடுகள் தாராவின் கழுத்திலிருந்து விலகின. நெஞ்சு வேகமாக ஏறி இறங்க, மூச்சு இறைக்க, அவன் மெதுவாகத் தன் தலையை உயர்த்தி தாராவை பார்த்தான். அவளது கண்கள் காமத்தின் போதையில் பாதி மூடியிருந்தன. அவளது இதழ்கள் வீங்கிப் போயிருந்தன. கார்த்திக், ஏன் நிறுத்திட்டீங்க? அவளது குரலில் ஒரு ஏக்கம் நிறைந்த போதை இருந்தது. கார்த்திக் பற்களை இறுக்கி கடித்தான். தன் உணர்ச்சிகளை தன் பலவீனமாக அனன்யா மாற்றி விடுவாள் என்ற பயம் அவனை மீண்டும் சூழ்ந்தது. தான் தாராவை தொடுவது அவளது உயிருக்கே ஆபத்தாக முடியும் என்பதை அவனது மூளை அவனுக்கு திட்டவட்டமாக உணர்த்தியது. வேகமாக அவளை விட்டு விலகி எழுந்தான். தன் சட்டையை சரி செய்து கொண்டான். இது தப்பு தாரா. இதுக்கு மேல போனா நான் என் கட்டுப்பாட்டை இழந்துடுவேன். நான் ஒரு மிருகம். நீ என் பக்கத்துல இருக்கிறது உனக்கு பாதுகாப்பில்ல என்று அவன் குரல் நடுக்கத்தோடு வெளிவந்தது. தாரா மெதுவாக எழுந்து அமர்ந்தாள். அவளது முந்தானையை சரி செய்து கொண்டு கலங்கிய கண்களோடு அவனை பார்த்தாள். உங்கள் காதல் எனக்கு ஆபத்து என்று நீங்களே நினைத்தால் இந்த கோட்டையில் என்னை யார் கார்த்திக் காப்பாற்றுவார்கள்? என்னை ஏன் தள்ளி வைக்கிறீர்கள்? சொல்லுங்கள், யார் அந்த அனன்யா என்று ஆக்ரோஷமாக கேட்டாள். கார்த்திக் அவளை திரும்பி பார்க்கவில்லை. சில ரகசியங்கள் புதைக்கப்பட்டதே நல்லது தாரா. அதை தோண்டினா மரணம்தான் மிஞ்சும் என்று குளிர்ந்த குரலில் கூறிவிட்டு அந்த அறையை விட்டு வேகமாக வெளியேறினான். தாரா அந்த படுக்கையில் தனிமையில் அமர்ந்திருந்தாள். அவளது கழுத்தில் கார்த்திக் கொடுத்த அந்த முத்தத்தின் ஈரம் இன்னும் காய்ந்து விடவில்லை. அவனது ஸ்பரிசம் அவளது உடலெங்கும் இன்னும் சிலிர்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. என் மரணமே வந்தாலும் சரி, உங்கள் கடந்த காலத்தின் மர்மத்தை நான் உடைத்தே தீர்வேன் கார்த்திக் என்று மனதிற்குள் சபதம் செய்தாள் தாரா. உச்சக்கட்ட நெருக்கத்தில் மீண்டும் விலகி ஓடும் கார்த்திக். அனன்யாவின் அடுத்த தாக்குதல் என்னவாக இருக்கும்? கார்த்திக்கின் ரகசியத்தை தாரா எப்படி கண்டுபிடிக்கப் போகிறாள்? அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து வெல்வெட் ஃப்ளேம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். இது வெல்வெட் ஃப்ளேம்ஸ்.